டைம்லைன் விஷஸ் சப்ஸ்கிரைபர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஏற்கனவே நம்ம ரெஸ்யூம் பில்டிங் டாபிக் பார்த்துட்டோம். ரெஸ்யூம் பில்டிங் பேசிக் கான்செப்ட்டு. ரெஸ்யூம் பில்டிங் தான் நம்ம இனிஷியலாக பண்ண போகிற விஷயம். அது டீட்டெயிலாக பார்த்துங்க. அந்த வீடியோ நல்லா ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெஸ்யூம் பில்டிங் ஒரு இனிஷியலான ஸ்டெப்பு. இந்த இனிஷியலான ஸ்டெப்புக்கு அப்புறமா ரெஸ்யூமை நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு ரெக்ரூட்டர்ஸ் நம்பராக கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ரெக்ரூட்டர்ஸ் நம்ம இனிஷியல் கொஸ்டினாக மோஸ்ட்லி எல்லாட்டும் ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஜென்ரலான கொஸ்டின் என்னென்னா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஜென்ரலான கொஸ்டின் என்னென்னா அதுதான் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் தான் ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இதெல்லாம் ஒரு டாப்பிக்கானு கூட கேட்பீங்க, பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த டாப்பிக்லேயே ரிஜெக்ட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த டாபிக் பேசிக்கில் தான் இன்டர்வியூ மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களை டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கொஸ்டின் கேட்கலாம், கேட்காமலும் போகலாம். ஆனால் இதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் எப்போ கேட்க மாட்டாங்கன்னா, ஒரு வேளை ரெக்ரூட்டர்ஸ் உங்கள் ப்ரொஃபைலை ஏற்கனவே பார்த்துருந்தாலோ, இல்லை நீங்கள் ஏற்கனவே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலோ, இல்லை உங்களோட ப்ரொஃபைல் நல்லா ஸ்டடி பண்ணி இவங்க ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் மாதிரி தான் எடுத்திருக்காங்க, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் ஆகுது, இவங்களை நம்ம ரெக்ரூட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஜென்ரலாக இந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்லேயே ரிஜெக்ஷன் பண்ணக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. இனிஷியலாக ஒரு ரெக்ரூட்டர் உங்களை இன்டர்வியூ பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏற்கனவே ரெஸ்யூம் கொடுத்துருக்கீங்க, அவர் இந்த ரெஸ்யூம் படித்து பார்த்துட்டு டைரெக்டாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்போது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் சதீஷ்குமார் அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுங்க. சார், ஐ எம் சதீஷ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்கள் நேமை ஏன் ரிப்பீட்டடாக சொல்லக்கூடாதுன்னா, அவரே ஏற்கனவே உங்கள் ரெஸ்யூம் படித்து பார்த்துட்டு உங்கள் நேம்லாம் தெரிஞ்சுட்டு தான் கேட்குறாரு. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை அவர் என்ன கேட்குறாரோ அதுக்கான ஆன்சரை கரெக்டாக ஷார்ட்டாக சொல்லிடணும். சில ரெக்ரூட்டர்ஸ் டைரெக்டாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ நீங்கள் டேரெக்டாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எவ்வளோ ஷார்ட்டாக எவ்வளோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல முடியுமோ, அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கான சக்ஸஸ்ஃபுல் ப்ராசஸ் மாதிரி சொல்ல முடியுமோ அதை நீங்கள் இப்போ சொல்லிடணும். இப்போ ஜென்ரலாக உங்களை இனிஷியலாக டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ண வேண்டியது உங்களோட டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் ரிப்ளை பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸை எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். உங்களோட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கண்டென்ட் எப்படி இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு யுவர் சக்ஸஸ், உங்களோட சக்ஸஸ் பற்றி சொல்லுங்கள். அப்புறம் யுவர் ஸ்ட்ரென்த், அப்புறம் உங்களோட ஸ்ட்ரென்த் பற்றி சொல்லுங்கள். அடுத்தது உங்களோட சுச்சுவேஷன், யுவர் சுச்சுவேஷன். இந்த 3 டாபிக் வச்சு உங்களோட டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை பில்ட் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிற சான்ஸ் மேக்ஸிமம் இருக்குது. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்லேயே நீங்கள் அந்த கம்பெனிக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க, அந்த கம்பெனி உங்களால் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அந்த கம்பெனியை உங்களை ரெக்ரூட் பண்ணணும். அந்த ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன், அந்த கம்பெனி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுவீன்றதுக்கான ஒரு ஹிண்ட்டை கொடுக்குற மாதிரி அந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.